அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேடம் என்ன மேடம் பாட்டி கேட்காம போயிட்டு இருக்கீங்க, சரி எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா போட்டு கொடுங்க மேடம் மீட்டருக்கு மேல. அட பாவி, ஒரு மீட்டருக்கு மேல ஒரு 10 ரூபா தானே கேட்டேன். சரி ஓகே விட்டு விடுங்க. எத்தனை நாள் தான் நம்மளும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டியே கஷ்டப்பட்டு இருக்கிறது. ஒரு பஸ் வாங்கி ஒரு பஸ் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்த மக்களே. ஓகே இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டுக்கு தான் மக்களே. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறோம் நம்ம. ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ் வாங்கி என்னைக்கு நம்ம டிரைவர் ஆகுது, பஸ் டிரைவர் ஆகி வெளியே வந்து சரி வாங்க நீ பஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஷோரூம் பஸ் ஷோரூமுக்கு போயிட்டு பஸ்ல பாத்துட்டு இருந்தேன். ஆஹா என்ன ஒரு செம்மையா வேற லெவலு. என்கிட்ட ஒரு 10 ரூபா வந்துச்சு, அதுவும் அந்த போலீஸ்காரன் எடுத்து போயிட்டேன். படுவா ராஸ்கோல் 10 ரூபா வச்சுக்கிட்டு பஸ் வாங்கடா வர பஸ் அப்படின்ட்டு என்னையா அவமான் படுத்தி விட்டுருச்சு மக்களே அந்த கிளவி. ஓகே ரைட்டு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவியோட ஷோரூமே பாத்தீங்கன்னா பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ண போறோம் மக்களே. ஓகே ரெடி 1 2 3 பாம்பு பிளாஸ்ட் ரெடி ஆச்சு. அப்பா என்ன ஒரு பாம்பு பிளாஸ்ட் சாமி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாம்பு தான் உள்ள இருக்கிறதுலாம். அதனால அந்த பாம்புல விடிச்சு இந்த பாத்தீங்கன்னா பஸ்லாம் தெரிச்சுட்டு வெளியே வந்துருச்சு இந்த காமச்சூர் விட்டு. அதுல இருக்கிற ஒரு பஸ் அப்படியே ஆட்டி போட்டு மக்களே. ஓகே வாங்க இந்த பஸ்ல ஸ்டண்ட் அடிச்சு பார்க்கலாம். ஐயோப்பா சாமி இருக்குது. ஆஹா சூப்பர் மக்களே. இப்போ வாங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நாளா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ் டிரைவர் ஆயிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சவாரி எடுப்போம் பஸ்ல போயிட்டு. ஏர்போர்ட் டு ட்ரெயின், ஏர்போர்ட் டு ட்ரெயின் ஸ்டேஷன், ஏர்போர்ட் டு ட்ரெயின் ஸ்டேஷன். எழுதுங்க ஏறுங்க எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏறிட்டாங்க மக்களே. ஓகே பஸ் ஃபுல்லா லோடு ஏறிச்சு. இப்போ வாங்க அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரா ஏர்போர்ட்ல இருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம். ஏன்னா அந்த ஏர்போர்ட் வரைக்கும் ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த பஸ்ல பெட்ரோல் இருக்குது, அதுக்கு மேல போட பெட்ரோல் இல்லை மக்களே. அதனாலதான் ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் சவாரி சுமமா எது சொல்லுவாங்களே சுபமாமா. ஐயோ வாயில வரல தெரிஞ்ச கீழே அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஐயோ அட பாவி என்ன ஆச்சு நடுவுல இத்தனை போலீஸ்காரங்க. அடே என்னோட பஸ் மேல நிக்குது, என்னோட ஆச்சு அட பாவத்தை இப்படி பண்ணிக்கலடா. இதெல்லாம் ஒரு நாய் மேல சார் எதுக்கு தெரியும் பஸ் எப்படி சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து ஒழுங்கு மாதிரி சொல்லுங்க சார். நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா மக்களே. மக்களே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா 5599 அப்படின்னு போய் டெக்னிக்கல் போய் போட்டு பாருங்க. இந்த பஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். எப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க கேம்ல. சோ என்னென்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ பிளக் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மக்களே. அது எதுக்குன்னு தெரியல, அதை நான் சொல்றேன். அது வந்துட்டு ஃபுல்லா அதை பத்தி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ் சீட் கூட தான் ஒர்க் ஆகுது. மத்த எந்த புது சீட் கூட ஒர்க் ஆகல. அது சீக்கிரமா ஒர்க் ஆகும். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டுறேன். இப்போ இது பஸ்ஸுக்குள்ள எப்படி இப்படி போய் உள்ளதான் போறேன் என்னோட வித்தனம் காமிக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி போறதுன்னா ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போறோம். பஸ்ஸோட சீட் கூட ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். 5599 நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, இல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பஸ்ஸுக்குள்ள போற ஒரு ட்ரிக் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ நீங்களும் போய் கத்துக்கிட்டு வீட்டுல போய் போட்டு பாருங்க, போன்ல போய் போட்டு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பைக்கோட சீட் கோடும் போட்டேன். அடுத்தது இன்ஃபினிட்டி ஹெல்த்தோட சீட் கோடும் இந்த ஸ்கிரீன்ல போட்டேன். இது ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. நான் பண்ண இப்போ நான் இப்படி பண்றேன்னா அதே மாதிரி பண்ணுங்க. சப்போஸ் பார்க்கலன்னா திருப்பி ஓட்டி போய் பாருங்க. சோ இப்போ பண்ணிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் பைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்சர் பைக் இடிச்சுட்டு அப்படியே இடிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கரெக்டா ஜம்ப் பண்ணிடணும். ஜம்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை. என்னடா இது தானே நடந்து போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா மக்களே இது வந்து ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஆயிருவோம். சோ இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்க. சோ அது முன்னாடி நெக்ஸ்ட் நான் சொல்ல போறத ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இது எனக்கு சும்மா ஒரு சைனிக்கு சொந்தம் பண்றேன். சோ இது ஆக்சுவலா அன்எக்ஸ்பெக்டட் ஒரு டெஸ்டட் ஆப் தான். இது ஆக்சுவலா நீங்க ஏர்ன் பண்ற மணி வந்து யூபிஐ பேங்க் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட்டா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய கிவ்வே தராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாம் தராங்க. சோ உங்களுக்கு டேலண்ட் இருந்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் இது பண்ணி விட்டுருங்க. யாரும் இது ரொம்ப சீரியஸ்லாம் எடுத்துக்காதீங்க, ட்ரைவும் பண்ணாதீங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த எப்படி டவுன்லோட் பண்ணா லிங்க்ல இருக்கு, நம்ம ப்ரோமோ கூட இருக்கு. ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கு சோ அதாவது பக்குன்னு சொல்ல முடியாது, அந்த ட்ரிக் எப்படி அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அந்த ட்ரிக் ஆக்சுவலி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பைக் எடுத்து போய் மோதிட்டீங்களா, இப்போ இந்த மாதிரி வந்துரும் மக்களே. மாய்மூல்ல மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம் மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆப்ரேட் பண்ணிருக்கேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு இன்விசிபிள் கேமரா மாதிரி. சோ இது மாதிரி ஆயிரும் மக்களே. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா நேரம் அந்த கேமரா மோட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்கிரீன் இருக்குல்ல அதை மாத்திக்கணும். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நான் பஸ் போட்டுறேன், பஸ் சீட் கோட் போட்டுறேன், மற்றது எல்லாமே ஒர்க் ஆகும். என்ன அது கிளிச் ஆகி இப்படி வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம கேமரா செக்ஷன் வந்து மாத்திக்கோங்க. இன்னொரு மோடு, அதாவது நம்ம பாக்குற மாதிரி ஒரு மோடு இருக்குல்ல அதை மாத்திக்கோங்க. ஸோ இதை மாத்திக்கிட்டு இப்போ நேரம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள போனாலும் நீங்க போயிருவீங்க. ஸோ ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம இன்விசிபிள் ஆயிட்டோம் அந்த பக் பண்ணனால, அதை நம்ம வந்து இன்விசிபிள் ஆயிட்டோம். இப்போ நான் மந்திரமே இல்லை அப்படின்ட்டு உள்ள போனா புஷ்குன்னு போயிட்டான்.